ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு மாடியில் வந்து ஒரு 3 தொட்டி வச்சு நான் அதில் செடி வளர்க்க போகிறேன். அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து சரி தொட்டி வந்து சும்மா இருக்குது, அதுக்காக 3 ஏதாவது ஒரு செடி வளர்ப்போமேங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் தொட்டியும் இந்த மாதிரி 3/4 மண் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 3 விதை யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தொட்டியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து இந்த மாதிரி 3/4 மண் போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு தொட்டிலையும் வந்து ஒரு விதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த தொட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 3/4 மண் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் போடணும் இந்தளவுக்கு. இதுக்குன்னா நம்ம உரமாக யூஸ் பண்ணுறோம், அயோடின் சத்துக்காக. 3 தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து முள்ளங்கி விதை எடுத்திருக்கேன். முள்ளங்கி பாருங்கள், வெள்ளை முள்ளங்கி. இது வந்து நர்சரி கார்டனில் கிடைக்கிது. நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதனோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா 30 rupees. இதில் வந்து நிறையா விதை இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 4 ஒரு 5 போடலாம். இது ஆல்ரெடி இந்த விதையே வந்து நான் கீழே நம்மளோட தோட்டத்தில் மினி தோட்டத்தில் வந்து நான் சைடில் போட்டிருக்கேன். அது லைட்டாக வளர்ந்துருக்கு. அதை நான் பெருசானோன்னு உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இதில் வந்து முள்ளங்கி வந்து போட்டுடலாம் இந்த தொட்டியில். பாருங்கள், முள்ளங்கி விதை வந்து இப்படி தான் இருக்கும், லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. இதில் வந்து நான் கொஞ்சமாக போட்டுறேன், ஒரு 10 விதை போடுறேன். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மண்ணை வந்து மேலால் இது தூவி விட்டுடலாம். லைட்டாக ஒரு கலர்னால் போதும். அவ்வளோதான், போட்டாச்சு. இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து அடுத்த தொட்டி. இதுக்கும் வந்து நான் கொஞ்சமாக வந்து பாருங்கள் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், தண்ணி இந்தளவு இருந்தாவே போதும். ஆல்ரெடி மண் ஈரமாக இருக்குது, இந்தளவுக்கு இருந்தாவே போதும். அடுத்தது வந்து நான் வந்து கீரை எடுத்திருக்கேன். செங்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் அமரந்தஸ், அது எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 30 ரூபா தான். இது வந்து எல்லா நர்சரி கார்டன்லேயும் கிடைக்குது. நம்ம இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து கீரை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும், நிறைய எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலர் சீட் நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு அதே மறுபடியும் இதே மாதிரி ஒரு தடவை நல்லா கலரி விட்டுடலாம். போதும், இப்போ கீரை போட்டாச்சு. அடுத்த தொட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இதுலேயும் வந்து மண் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலரி விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் விதை எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் செடி கிடையாது, விதை எடுத்திருக்கேன். இதில் நான் போட்டுருவோம். கத்திரிக்காய் விதை நான் பார்த்ததே இல்லை, கலராக இருக்குது. இங்கே பாருங்கள், கலராக இருக்குது. இதில் ஒரு 10 விதை போட்டுடலாம். போட்டு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன், இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், இதில் வந்து செங்கீரை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 செடி விதையும் வந்து இப்போது நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஒன் வீக்கில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து தளைஞ்சி வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த வளர்ந்து வந்ததுக்கப்புறம் உள்ள வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு தேவையானதை நம்மளே வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதனால் உடம்புக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது. நான் வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ காட்டுறேன் எப்படி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி எப்படி அதனோட ஒரு ஸ்டேஜாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி மாடியில் வந்து இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொட்டியை வச்சு நீட்டாக வந்து நமக்கு தேவையான செடியோ இல்லை ஃப்ரூட்ஸோ வச்சு நம்ம தேவையானதை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.